Welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேலிடேஷன் கேம்ப்ல வேலிடேஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். டைரக்டட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 பாட்னிக்கான கீ ஆன்சர் தான் இது. மேக்ஸிமம் மார்க் வந்து 70 மார்க். இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஏ டைப் பி டைப் ரெண்டுக்குமே ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏ டைப் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் டி, செகண்டுக்கு ஆப்ஷன் சி ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, தேர்டுக்கு ஆப்ஷன் டி பிஃபோர் ஃபர்டிலைசேஷன், ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் பி ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபோவ், சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் ஏ, செவன்த்துக்கு ஆப்ஷன் டி, எயித்துக்கு ஆப்ஷன் ஏ ஹோமோலோகஸ் குரோமோசோம், நைன்த்துக்கு ஆப்ஷன் சி, டென்த்துக்கு ஆப்ஷன் டி, 11க்கு ஆப்ஷன் ஏ, 12க்கு ஆப்ஷன் பி லேக் ஆஃப் மோட்டைல் ஸ்ட்ரக்சர், 13க்கு ஆப்ஷன் டி காலன் கைமா, 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மீர் அட்டம்ப்ட். 14வது கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து இருக்குது. ஸோ 14வது கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேஸ் மார்க் மீர் அட்டம்ப்ட் கொடுத்துருக்காங்க. 15க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஓவரி ஆஃப் ஃப்ளவர்ஸ் டெவலப்ட் இன் ஃப்ரூட்டு. பி டைப் பார்க்கலாம். ஸோ பி டைப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்டுக்கு ஆப்ஷன் ஏ, தேர்டுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க், தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீர் அட்டம்ப்ட். இந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணாலே ஒரு மார்க் கிரேஸ் மார்க் வேல்யூஷனில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி 5த்துக்கு ஆப்ஷன் டியில் 4, 6த்துக்கு ஆப்ஷன் சி, 7த்துக்கு ஆப்ஷன் பி, 8க்கு ஆப்ஷன் டி, 9த்துக்கு ஆப்ஷன் ஏ, 10க்கு ஆப்ஷன் டி, 11க்கு ஆப்ஷன் பி, 12க்கு ஆப்ஷன் டி, 13க்கு ஆப்ஷன் சி ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, 14க்கு ஆப்ஷன் ஜி, 15க்கு ஆப்ஷன் பி. ஸோ 2 மார்க் கீழே ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் பிரைமரி மைசீலியம், செகண்டரி மைசீலியம், டெர்டரி மைசீலியம், அப்படி இல்லைனா மோனோகேரியாட்டிக், டைகேரியாட்டிக், பெஸ்டியோகார்ப் இல்லைனால 2 மார்க்கு. அடுத்து 17 வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் வித்தின் நேரோ மெடுலரி ரேஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஜீரோபைட்ஸ் ஆஃப் ஸ்டெம் மாடிஃபைட் ஃப்ளாட் அண்ட் க்ரீன் பர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ் எழுதணும். எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் எனி ஒன்று எழுதலாம். ஒப்பன்ஷியா வந்து எழுதலாம். கேஷ்யூரினா வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். இல்லை யூப்பர்பியா எழுதலாம். அடுத்து எனி 2 டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அனிமல் செல், எனி 2 சிமியன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் பைனஸ் மோரஸ். ஸோ பைனஸ் வந்து ஆஞ்சியோஸ்போமில் இருக்கும், மோரஸ் வந்து பைனஸ் வந்து ஜிம்னோஸ்போமில் இருக்கும், மோரஸ் வந்து ஆஞ்சியோஸ்போமில் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சருக்கு ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஆர்என்ஏவோட டைப்பு டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ. நெக்ஸ்ட் வந்து ஆன்டி டிரான்ஸ்பரண்ட். இது வந்து கம்பல்சரி. ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ் ரெடியூஸ்டு ஃபார் எனாமரன்ஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் பை டிரான்ஸ்பிரேஷன் கிராப் பிளான்ஸ். இதோட யூசஸ் பொறுத்த வரைக்கும் சீட்லிங் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் ஆஃப் நர்சரிஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்பல்சரி இந்த 2 பாயிண்ட் எழுதியிருந்தால் 2 மார்க் வந்து கொடுக்குறாங்க வேல்யூஷனில். அதே மாதிரி டயக்ராம் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கு, பார்ட்ஸ்க்கு 1 மார்க்கு. அதே மாதிரி பின்னேட்லி ரெட்டிகுலேட் வினேஷனுக்கு இந்த இதில் 2 டிஃப்ரென்ஸ் எது வேணாலும் எழுதலாம். அதே மாதிரி ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, டயக்ராமுக்கு 2 மார்க்கு. சைட்டோகைனஸ் இன் பிளான்ட் செல், அனிமல் செல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டயலசாய்ட்ஸ் டெஃபினிஷனு. 13 பொறுத்த வரைக்கும் ரூட்டு, டியூபரு, ஃப்ளவரு, ஃப்ரூட்டு இதில் ஏதாவது 3 எழுதுனா போதும். 31 எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன். நெக்ஸ்ட்டு 32க்கான ஆன்சர் கீ. 33 கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அதனால சரி, அப்படி இல்லைனா டெஃபினிஷன் அதனால சரி 3 மார்க். ஆர்கியூ வேல்யூ ஆஃப் அனரோபிக்லி 2 மாலிகுல்ஸ் ஆஃப் CO2 by 0 மாலிகுல்ஸ் ஆஃப் O2 இன்ஃபினிட்டி. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதுக்கு கீ ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மொனீரான்னு எழுதுவீங்க. மொனீரா, புரோட்டிஸ்டா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்கு. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்க்கு 1 மார்க்கு. அதே மாதிரி செகண்டுக்கு டெஃபினிஷன் ஈச் டைப்பு, எனி 5 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் ஒரு 5 பாயிண்ட்டு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ் ஒரு 5 பாயிண்ட் இருந்தால் போதும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைகார்ட் ஸ்டெம், மோனோகார்ட் ஸ்டெம் 5 பாயிண்ட்டு. அதேமாதிரி இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் இன்செக்டிவர் பிளான்ட்டுக்கு 1 மார்க்கு. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எக்ஸ்பிளைன் எக்ஸாம்பிளுக்கு 4 மார்க்கு. அதேமாதிரி பென்டோஸ் பாஸ்பேட் இது எழுதினாலும் சரி, அப்படி இல்லைனா வந்து ஃப்ளோ சார்ட் எழுதினாலும் சரி மார்க் 5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கிரப் சைக்கிள், ஃப்ளோ சார்ட் 5 மார்க் ஃபுல்லாக கொடுக்கணும். அதே மாதிரி 38Bக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்திலின் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ், எத்திலின் எழுதினாலே 1 மார்க் தர சொல்கிறாங்க. ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் எழுதினா 4 மார்க் கொடுப்பாங்க. இதான் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் வேலிடேஷன் பண்ணக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னிக்கான இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர். 11th பாட்னியில் ஒரு கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து தமிழ் மீடியம் கீ ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.